श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो में सन्निधत्तां सदा हृदि श्रीवासरंग परकालमुनित्रयाप्त लक्ष्मात्मरक्षणैतित्युगागमान्तम् आचार्य भक्ति परिपोधमनर्कशीलं गोपालदेशिकमुनिं गुरुमाश्रयामः। श्रीमद्गोपालार्घ्यदेशिकदयैकपात्रं प्रज्ञाविरक्तिकरुणादिगुणौघवासम् आचार्यसप्तशतीकाव्यं प्रियादरेण दत्तं श्रीगोपालार्घ्यमहादेशिकमाश्रयामः। श्रीमद् आचार्य सप्तशती ஸ்ரீ உவே மன்னார்குடி கந்தாடை கோபாலாரிய மகாதேசிகன் ஆச்சரியமாக அருளி செய்த 717 ஸ்லோகங்கள் கொண்ட ஒரு ஸ்தோத்திர கிரந்தம், ஒரு காவிய கிரந்தம், ஆச்சரியமான கிரந்தம். சுவாமி தேசிகனுடைய திவ்ய சரித்திரத்தை பற்றியது. அது நடுவில் சில அக்ஷர டைப்போ இருக்குது, மிஸ்டேக் இருக்குது அக்ஷரத்தில் அப்படின்னு பாகவதோத்தமர்கள் மகான்கள் அதை பரிசோதித்து அதை கரெக்ட் பண்ணதுனால நடுவில் கொஞ்ச நாள் தடைப்பட்டு விட்டது. 263 ஸ்லோகங்கள் வரைக்கும் நம்ம அனுபவித்தோம். சுவாமியோட பாலகாண்டத்தையும் அஹீந்திரபுர க்ஷேத்திர காண்டத்தையும் திருவேந்திபுரத்தில் சுவாமி மங்களாசாசனம் பண்ணதையும் அனுபவித்தோம். அடுத்தது மூன்றாவதாக ஆதிவராக க்ஷேத்திர காண்டம். ஆதிவராகன் அப்படின்னாலே நமக்கு தெரியும், திருப்பதி திருமலை வாசனுடைய அனுகிரகம். ஸ்ரீ வெங்கடநாதனை மங்களாசாசனம் செய்கிறார் சுவாமி. 264வது ஸ்லோகங்கள்லேருந்து 333 வரைக்கும் 70 ஸ்லோகம். அதாவது துதிப்பவனும் ஒரு திருவேங்கடமுடையான், துதிக்கப்படுபவனும் ஒரு திருவேங்கடமுடையான். இது தூப்புல் திருவேங்கடமுடையான், அது திருமலை திருவேங்கடமுடையான். அதாவது அந்த முதல்வன் திருமலை திருவேங்கடமுடையானுடைய தயையை தூப்புல் திருவேங்கடமுடையான் தயாசதகம்னு 100 ஸ்லோகங்கள் ஆச்சரியமாக அவருடைய தயையை அனுபவித்தார். தயையின் தத்துவத்தையும் தயையின் ரகசியத்தையும் அறிய இந்த தயாசதகம் ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம். ஒவ்வொரு ஸ்லோகமும் ரத்னமயம். சேவா சுவாமி ஒரு புஸ்தகத்தில் எழுதினார், ஸ்லோக அர்த்தமும் தசக அர்த்தமும் உற்று நோக்கினால் ஒவ்வொரு பத்தையும் இது ஒரு தயா சாரீரக மீமாம்சை போலது என்று. அதாவது தன்னை ஒரு சிறந்ததொரு வீணை என்கிறார் சுவாமி. வீணையின் ஒலியை ஒத்தது சொல் ஒலி. சாமவேதத்தால் பாடப்படுபவன் வீணையை வாசிக்கிறான். பல ராகங்களில் மீட்டியிருக்கிறார் அவர். திவ்ய தம்பதியோட தயா கல்லோல கோலாகலத்துடன் இந்த நூல் அவர் சுவாமி முடிக்கிறார். அதை அனுபவிக்கிற எந்த சேத்தனந்தான் ஆனந்த கோலாகலத்தை அடைய மாட்டான். சுவாமி அடைந்தார் தேசிகன். அதுவும் 108 ஸ்லோகங்கள் கொண்ட இந்த திவ்ய பிரபந்தம், இந்த திவ்யமான பிரபந்தம் ஸ்தோத்திரம், அதன் ரசத்தை பருக வேண்டும். அது சுவாமி இந்த க்ஷேத்திரத்தில் போய் சேவித்து அந்த ரசத்தை பருகி நமக்கு கொடுத்தார் அவருடைய தயையால். எதேச்சையா இன்னைக்கு இதை ஆரம்பிக்கணும்னு பாகவதால் ஆக்ஞையிட்டா அடியனுக்கு. அதை ஆரம்பிக்கணும்னு உட்காரு அதை படிச்சுட்டு இருக்கும்போது அடியனுடைய அம்மாவோட கடைசி தம்பி அவர் நுழையிறார் ஆற்றுல. திருப்பதியிலேருந்து வரேன், நாங்கள் லட்டு பிரசாதம்னு புல்லரிச்சு போயிட்டு அடியனுக்கு. இதை படிக்கணும்னு ஆரம்பிக்கும்போது கதை தட்டிட்டு சுவாமி மாமா வந்திருக்கார். எவ்வளோ ஒரு பாக்ய விசேஷம், ஆச்சாரியனுடைய விசேஷம். ஸோ 264வது ஸ்லோகத்திலேருந்து நம்ம இப்போ அனுபவிக்க வேண்டும் இந்த ஆச்சாரிய சப்தசதி. மீண்டும் ஆச்சாரியன் அனுகிரகம், பாகவதாளுடைய அனுகிரகம் தொடரணும். 264வது ஸ்லோகம். விஷகிரிஷிகர விஹாரம் வெங்கடநேதாரமாதரேண குரு
கலயன்னந்தக்கரணே பிராஸ்திதத்தத்சேவனாய சக சிஷ்யः விஷகிரிசிகரவிஹாரம் வெங்கடநேதாரமாதரேண குருः கலயன்னந்தக்கரணே பிராஸ்திதத்தத்சேவனாய சக சிஷ்யः. வேதாந்த தேசிகன் தமது சிஷ்ய பரிவாரங்களுடன் விஷகிரி திருமலை உச்சியில் சேவை தரும் ஸ்ரீ திருமலை வாசனை தரிசிக்க வேண்டுமாய் தியானம் செய்துவிட்டு புறப்பட்டார். இதுதான் ஸ்லோகத்துடைய அர்த்தம். அதாவது தனியாக போகக்கூடாது, சிஷ்ய கோடிகளுடன் போனோம், அப்போ தான் அதை என்ஜாய் பண்ணணும். அது இல்லாமல் ஒரு க்ஷேத்ராடனம் கிளம்பணும் அப்படின்னா ஒரு மரியாதையுடன் பக்தியுடன், அது டூரிஸ்ட் பிக்னிக் போகிற மாதிரி போகக்கூடாது. தியானம் பண்ணி பெருமாள் திருவடியை சேவித்து, அந்த பெருமாள் எந்த பெருமாளை சேவிக்க போகிறோமோ அதை திருவடியை சேவித்து மனத்தில் தியானம் பண்ணி கிளம்பணும். அதனால்தான் ஆதரேன என்கிறார். அந்த மனசு முக்கியம். கலையன் உடல் க்ஷேத்திரம் போனாலும் அந்த மனசு அங்கே இருக்கணும். அதனால தான் தியானம் பண்ணணும் என்கிறார் சுவாமி. சேவனாய, அதுவும் பெருமாளை சேவிக்கிறதுக்காக போனோம். மீதி விஷயத்தெல்லாம் கம்பைன் பண்ணிட்டு காஞ்சிபுரம் போகிறோம், புடவை வாங்குகிறோம், அப்படியே வரதனை சேவிக்கலாம், அப்படி கிடையாது. கம்பைன் பண்ணக்கூடாது. சக சிஷ்யா, தனியாக போகாமல் சிஷ்யர்களோடு போகணும். அதுவும் இங்கே தெரிவிக்கிறார். விஷகிரிநாதன் விஷகிரிநாதன் அங்கே விளையாடுகிறாராம் அந்த விஷகிரி மலையில். என்ன விளையாட்டு அப்படின்னா நிறைய விளையாட்டு. ஒன்று பத்மாவதி கல்யாணம், ஆச்சரியமான விளையாட்டு. தன்னுடைய சங்கு சக்கரத்தை தொண்டமான் சக்கரவர்த்திக்கு கொடுத்த ஒரு ஆச்சரியமான லீலை. சங்கும் சக்கரமும் நம்மி ராமானுஷன் கொடுத்த உடனே அதை வாங்கி கொண்டவர் அவர். அப்பனுக்கு சங்காழி தந்தான் ராமானுஜர். அது அனதர் லீலை. திருமலை நம்பிய தாத்தா அப்படின்னு கூப்பிட்டார், அப்பா அப்படின்னு கூட்டவர். அனந்தாழ்வான் அவருடன் ஒரு லீலை. எத்தனை லீலைகள் திருமலை மலையில், அத்தனையும் இங்கே தெரிவிக்கிறார் சுவாமி. அப்புறம் அந்த க்ஷேத்திரத்துக்கு போகும்போது மார்கே கடிகாத்ரிபதிம் நரஹரியக்ஷம் சமீட்ச தத்விஷயாம் घटिका स्तुति नामामपि भक्त्या चक्रे स्तुतिं काञ्चित् मार्गे घटिकाद्रिपतिं नरहर्यक्षं समीक्ष्य तद्विषयां घटिका स्तुति नामामपि भक्त्या चक्रे स्तुतिं काञ्चित्. திருமலைக்கு செல்லும் வழியில் கடிகாச்சல நரசிம்மன், ஷோலிங்கர் அப்படின்னு சொல்லுவாள், அந்த நரசிம்மன் யோகத்தில் இருக்கிற அந்த யோக நரசிம்மன் தரிசனம் செய்தார். அவரை பக்தியுடன் அந்த எம்பெருமான் மீது ஸ்தோத்திரம் ஒன்று இயற்றினார், சாதித்தார். அது பேர் கட்டிகா ஸ்துதி என்று. இப்போ இல்லை அந்த ஸ்துதி. நம்முடைய போராத காலம், தௌர்பாகியம், அது கிடைக்கல அந்த ஸ்துதி. கட்டிகாச்சலம் நரசிம்மனை சேவிச்சு, அதுவும் சும்மா நேராக திருப்பதிக்கு போனோன்னா நேராக போயிட்டு வரக்கூடாது. ஆந்தவே எந்தெந்த திவ்ய தேசம் இருக்கோ, எந்தெந்த கோவில் இருக்கோ, அபிமான ஸ்தலங்கள் இருக்கோ, அதெல்லாம் சேவிக்கணும். திருக்கடிகை அப்படின்னு ஆழ்வார்கள் இதை. ஷோலிங்கர் அப்படின்னு, சோழ சிம்மபுரம், அதுதான் ஷோலிங்கர்னு இன்றைக்கி ஆயிருக்கு. ஸோ நடுவில் இருக்கிற கோவிலையும் சேவிச்சுட்டே போகிறார் அப்படிங்கிறது இதில் மெசேஜ் நமக்கு. கத்வா ஹனுமன் நகரம் நத்வா பக்தோச்சிதம் யயௌ த்வரிதः வெங்கடநாயக சரணௌ சேவிஷ்யே அகம் கதா கதேதி வதன். கத்வா ஹனுமன் நகரம் நத்வா பக்தோச்சிதம் யயௌ த்வரிதः வெங்கடநாயக சரணௌ சேவிஷ்யே அகம் கதா கதேதி வதன். அந்த கடிகாச்சலம் நரசிம்மர் கோவில் பக்கத்தில் சின்ன ஒரு மலை இருக்கு. அது ஹனுமான் நகரம். ஷோலிங்கர்லேயே 2 மலை,
சின்ன மலை ஹனுமானுடைய மலை, அதில் ஹனுமாருக்கு கோவில். ஸோ அது இல்லாமல் இந்த நரசிம்மர் டெம்பிளை தவிர இன்னொரு டெம்பிள் டவுனில் இருக்கான், அதுவும் பேர் பக்தோச்சித அப்படின்னு. ஸோ அந்த பெருமாள் ஹனுமன் நகரத்துக்கும் சென்றார், பக்தோச்சித பகவானையும் வேண்டினார். அதற்கு பின்னர் திருவேங்கடத்தை நோக்கி வேகமாக சென்றார். ஷோலிங்கர் முடிஞ்ச உடனே நடுவில் வேறு எந்த கோவிலும் இல்லை. அதனால் கிடுகிடுகிடுன்னு அந்த மென்டல் துவரை, ஒரு அர்ஜென்சி, போய் பார்க்கணும் சேவிக்கணும் அப்படிங்கிற ஒரு துவரை அவருக்கு. வேகமாக சென்றாராம் பெருமாள். அதுவும் திருவேங்கடநாதா, தேவரின் திருப்பாதங்களை அடியேன் எப்போ சேவிப்பேன், கதாகம் பகவந்தம் மம குலநாதம் மம குல தெய்வத்தம் மம மாதரம் மம பிதரம் அப்படின்னு ராமானுஜர் ஸ்ரீவைகுண்ட கத்தியத்தில் சொல்கிற மாதிரி எப்போ போவேன், எப்போ சேவிப்பேன் அப்படின்னு இவ்வாறாக தனது பிரார்த்தனையை செலுத்தினார் வேதாந்த தேசிகன். அந்த அர்ஜு வேணும், அந்த துவரை வேணும், அந்த வேகம் வேணும். அடுத்த ஸ்லோகத்தில் அவருடைய பயணம் போகிறதுக்கு கீழே திருச்சானூர் கோவிந்தராஜ திருப்பதியில் இருக்கிற கீழ் திருப்பதியில் கோவிந்தராஜ பெருமாள் அதெல்லாம் அனுபவிக்கிறார். ஸ்வர்ணமுகி மதகத்வா ஸ்நாத்வா பத்மாசனாம் ச சேவித்வா கோவிந்தராஜசேவாம் விததே சௌபக்தி பரநம்ரஹ. ஸ்வர்ணமுகி மதகத்வா ஸ்நாத்வா பத்மாசனாம் ச சேவித்வா கோவிந்தராஜசேவாம் விததே அசௌ பக்தி பரநம்ரஹ. அவருடைய பயணத்திட்டத்தில் போகிற வழியில் கீழ் திருப்பதி கோவிந்தராஜ பெருமாளையும் திருச்சானூர் ஸ்ரீ பத்மாவதி தாயாரையும் அவருடைய திருக்கோவிலையும், அந்த திருச்சானூரில் இருக்கிற ஸ்வர்ணமுகி நதி அதில் தீர்த்தாமாடிட்டு அந்த நதியில் நீராடி கீழ்த்திருப்பதியில் உள்ள ஸ்ரீ கோவிந்தராஜ திருக்கோவிலை தரிசனம் பண்ணி ஸ்ரீ பத்மாவதி தாயாரை சேவித்து விட்டு பக்தி ஸ்ரத்தையுடன் ஸ்ரீ கோவிந்தராஜ சன்னதிக்கு சென்று எம்பெருமானை சேவித்தார் என்கிறார். ஸ்வர்ணமுகி நதி ரொம்ப ஆச்சரியமான நதியார். அந்த ஸ்வர்ணமுகி நதி நாவல்பாக்கம் வாசுதேவாச்சார் அதை பற்றி கொஞ்சம் வருஷம் முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும். ஸ்ரீ ரங்கநாத பாதுகால இதை ஸ்வர்ணமுகி நதியை பற்றி ரொம்ப அழகாக அவர் ஆர்டிக்கல் எழுதியிருந்தார். அவர் அங்கே அந்த நதியை பார்த்ததும் நான் கவிஞனாக இருந்தால் அவர் காவியமே எழுதியிருப்பேன் அப்படின்றார். அவர் காவியம் எழுதக்கூடிய வல்லமை படைத்தவர் தான். என்னால் அதை எழுதின விதம், அதாவது பெருமாள் ஒரு தடாகம் மாதிரி, ஒரு குளம் மாதிரி, அந்த தடாகத்தில் நம்ம போய் ஸ்நானம் பண்ணால் நம்முடைய தாபத்திரயங்கள்லாம் தீரும், குளிர்விக்கும், சம்சார சாகரத்திலேருந்து மீளலாம், எல்லாம் சரி. ஆனால் அங்கிருந்து வரும் அந்த நீர் வீழ்ச்சியும் அந்த தயா பிரவாகமும் அந்த ஸ்வர்ணமுகி நதி வரும் வேகமும் அது பக்தர்கள் அவர்கிட்ட போகணும்னு கிடையாது. அந்த தயா சாகரம் எப்படின்னா நதி மூலமாக நீர்வீழ்ச்சி மூலமாக மேலேந்து பக்தர்கள் இருக்குமிடம் தேடி அவர்களை குளிர்விக்கும், அவர்கள் பாபங்களை போக்கும், அவர்களை சம்சார பயத்திலிருந்து நீக்கும். அவ்வளவு தயை அவனுக்கு. நீ வரணும்னு அவசியம் இல்லைடா, நானே வரேன் உங்ககிட்ட அப்படின்னு வராரா அவர். ஸ்வர்ணமுகி நதியை பற்றி சுவாமி எழுதின ஆர்டிக்கல். அப்படி பக்தி ஸ்ரத்தையுடன் அந்த நதியில் நீராடி, ஸ்வர்ணமுகி நதியில் ஸ்ரீ பத்மாவதி தாயாரை சேவித்து விட்டு பக்தி ஸ்ரத்தையுடன் ஸ்ரீ கோவிந்தராஜ சன்னதிக்கு சென்று எம்பெருமானை சேவித்தார் என்கிறார் சுவாமி. 268வது ஸ்லோகம். ஷடரிபுதீர்த்தே ஸ்நாத்வா தத்பத பத்மே ச வந்தித்வா உபகிரமசரத்தாரம் ஜங்கமகண்டா ஹரேர்குணான் கிருணதி. சடரிபுதீர்த்தே ஸ்நாத்வா தத்பத பத்மே ச வந்தித்வா உபகிரமசரத்தாரம் ஜங்கமகண்டா ஹரேர்குணான் கிருணதி. இதில் ஆழ்வார் தீர்த்தத்தில் நீராடினார் என்கிறார். ஆழ்வார் தீர்த்தம்
அப்படி நீராடும்போது நம்மாழ்வாரின் தாமரை திருவடிகளை வணங்கினார். பிறகு எம்பெருமானின் ஸ்ரீ ஹரியின் குணங்களை உரக்க பாடிக்கொண்டே மலையின் அருகாமைக்கு சென்றார், மலை அடிவாரத்திற்கு சென்றார். ஏன்னா அவர் வெங்கடேஷா அவதாரோயம் தத்கண்டாம் ஸ்வதவாபவேத்னு, அவர் உண்மையிலேயே ஒரு நடமாடும் கண்டை, நடமாடும் திருமணி. ஸோ ஷட்டரிப்பு அப்படின்னா நம்மாழ்வார் அந்த அந்த நடமாடும் கண்டை ஒலித்து கொண்டே திருப்பதிக்கு சென்றது அப்படிங்கிறார். அந்த நடமாடும் கண்டை ஒலித்து கொண்டே பாடிக்கொண்டே குணங்களை உரக்க பாடிக்கொண்டே திருமலையின் அருகாமைக்கு சென்றது. அதனால் இதில் ஒரு என்ன மெசேஜ் நமக்கு அப்படின்னா, திவ்ய தேச யாத்திரையோ இல்லை க்ஷேத்ராரணமோ நம்ம போகும்போது ஆழ்வார் பாசுரங்களையும் அந்த கீர்த்தனைகளையும் அன்னமாச்சாரியா அந்த மாதிரி கீர்த்தனைகளையும் பாடிக்கொண்டோ இல்லை கேட்டுக்கொண்டோ அதை அனுபவித்து கொண்டோ உறக்க அனுபவித்து கொண்டோ கல்யாண குணங்களை அனுசந்தித்து கொண்டோ ஸ்ரீ ஹரியின் கல்யாண குணங்களை அனுசந்தித்து கொண்டோ செல்ல வேண்டும். அதனால்தான் இந்த இடத்துல சுவாமி அதை தெரிவிக்கிறார். கோபாலாரிய மகாதேசிகன் நமக்கு ஆச்சரியமான மெசேஜ் கொடுக்குறார் ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும். அடியே தன்யோஸ்மி. ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.